ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு லாக்டவுன் ஆரம்பிச்சிருக்கு. எல்லோரும் வீட்டிலே இருப்பீங்க, சேஃபாக இருங்க. உங்களுக்கு தொண்டையில் கொஞ்சம் சளி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தூதுவளை, துளசி, கொஞ்சம் வெற்றிலை, கற்பூரவள்ளி அனைத்தும் சேர்த்து போட்டு கஷாயமாக காய்த்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர் தூள், சுக்கு தூள் அனைத்தும் போட்டு கஷாயமாக காய்ச்சி குடிங்க. சளி நீங்கும். ஃபீவர் மாதிரி இருந்தால் உங்களுக்கு கபசூர்ண குடிநீர் வீக்லி 2 சாப்பிடுங்க. தலைவலி இருந்தால் ஆவி பிடிங்க, டெய்லி ஆவி பிடிங்க. வெளியே போயிட்டு வந்ததும் கை கால்கள் நன்றாக கழுகி ஹாட் வாட்டர் குடிங்க. உங்கள் உடம்பை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஒரு 11 o'clock விட்டமின் சி தான் ரொம்ப இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. லெமன், ஒரே ஒரு சிறிய லெமனை 4 கட் பண்ணி 4 டம்ளர் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து அதில் சிறு துண்டு இஞ்சியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கஷாயமாக காய்ச்சி குடிங்க. மஞ்சத்தூள் போடுங்க, பெருங்காயத்தூளும் போட்டு குடிங்க. உங்கள் உடம்பை சேஃபாக வச்சுக்கோங்க. டேக் கேர். இப்போ பாருங்கள், என்னோடய தோட்டத்தில் உள்ள கத்திரி செடிகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரி செடிகளில் நிறைய மாவு பூச்சி, இப்போ வெயிலுக்கு நிறைய மாவு பூச்சியும் எறும்புமா இருந்தது. இந்த பிஞ்சும் பூவும் வந்ததும் எறும்பும் மாவு பூச்சியும் அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருந்து நான் புளிச்ச மோரும் மீதி போன ரைஸும் 7 நாள் ஒன்றா சேர்த்து வைத்து விட்டு அந்த தண்ணியை எடுத்து நான் இந்த ஒவ்வொரு செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துருந்தேன். நன்றாக வளர்ந்து மாவு பூச்சி நீங்கி எனக்கு காய்கள் நிறைய கிடைத்தது. பாருங்கள், எல்லா தொட்டிலையும் இருக்கக்கூடிய கத்திரி செடிகள். இது ஆடிப்பட்டத்திற்கு நட்ட கத்திரி செடிகள் தான். எல்லா பிரான்ச்சையும் கட் பண்ணி விட்டேன். இப்போ நன்றாக தீர்த்து வந்து பிரான்ச்சஸ் நிறைய வந்து நிறைய காய்களும் எனக்கு கொத்து கொத்தாக இருக்குது. பூச்சி தாக்கலும் இதெல்லாம் நிறைய இருந்தது. இன்றைக்கி லாக்டவுன் ஆரம்பித்து நான் வெளியே போகாமல் கத்திரிக்காய்கள் இன்றைக்கி என்னோடய தோட்டத்திலேருந்தே அறுவடை பண்ணுறேன். பாருங்கள், நிறைய காய்கள் ஒவ்வொரு செடியிலையும் இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் என்னோடய தோட்டத்து காய்கறிகளை பார்ப்பதற்காக வேண்டி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடித்ததென்றால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். பாருங்கள், கத்திரி செடி. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு கத்திரிக்காய்கள் நிறையவே அந்த ஆடிப்பட்டத்தில் வரவே இல்லை. அப்புறம்தான் செடிகள் நன்றாக வளர்ந்து வந்து நிறைய காய்கள். நவம்பர்லேருந்தே நான் நிறைய காய்கள் அறுவடை பண்ணுறேன். பாருங்கள், மேலே நிறைய காய்கள் இருக்குது. இந்த காய்கள் வருவதற்கு காரணமே மீன் அமில கரைசல் தான். நான் நிறைய கொடுப்பேன். 5 days ஒன்ஸு இந்த மீன் அமில கரைசல் ஊற்றுவேன். அது ரொம்ப அதில் பொட்டாஸ், மைனீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இந்த செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் இருக்குது. அதனால தான் எனக்கு காய்கள் நிறைய கிடைக்குது. கீரைகள், காய்கள், பாகற்காய், இப்படி நிறைய காய்கள் எனக்கு கிடைக்கிட்டுருக்கு. ஒவ்வொரு செடியிலேருந்து எனக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கிடைக்கும். இது ஒரு 4 or 5 பிளான்ட்லேருந்து தான் இவ்வளோ காய்கள் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் அறுவடை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் தான் எனக்கு இருக்குது. இந்த பர்பிள் கலர் என்னோட ஊர்லேருந்தும் ஒரு செடி கத்திரிக்காய் கொண்டு வந்திருந்தேன். செடி சூப்பராக, அதுலேயும் ஒரு காய் இருக்குது. அது விதைக்காக விட்டுருக்கேன். பாருங்க, நிறைய காய்கள் கிடச்சிருக்கு. பாருங்கள், இன்னும் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் அறுவடை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. டேக் கேர். பாய்.